அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சுஹைல். இன்றைய காணொளியின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருப்பது எதிர்வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி ஐசிசி T20 உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த போட்டிகள் ஆரம்பமாக இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் இப்பொழுது வெடித்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று சம்பந்தமாகத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த சர்ச்சையானது பங்களாதேஷ், ஐசிசி மற்றும் இந்தியா ஆகிய மூன்று தரப்புகளுக்கு இடையில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி என்ன, இதன் தற்போதைய நிலை என்ன, எதிர்காலத்தில் அதாவது இனிவரும் நாட்களில் என்ன நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் இந்த காணொளியினை முழுமையாக பாருங்கள். 2026ஆம் ஆண்டு ஐசிசி T20 உலகக்கிண்ண போட்டிகள் எதிர்வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடக்கம் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிகளை இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து நடாத்துகின்றன. இதில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை என்னவென்றால், T20 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்களாதேஷ் அணியினர் அவர்களது அதாவது குரூப் ஸ்டேஜ் போட்டிகளை இந்தியாவில் விளையாட வேண்டியிருக்கின்றது. இதுவரை காலமும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது இதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியினர் தாங்கள் இந்தியாவுக்கு சென்று இந்த போட்டிகளில், இந்த T20 உலகக்கிண்ண போட்டிகளில் விளையாட முடியாது, எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கின்றது, எனவே இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக எங்களது போட்டிகள் அனைத்தையும் இலங்கையில் நடத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் அணியினர் ஐசிசியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இது கடந்த சில நாட்களாக இந்த பிரச்சினை இழுபறி நிலையில் இருந்தது. பங்களாதேஷ் கோரிக்கை விடுப்பதும், ஐசிசி அதற்கு மறுப்பு தெரிவிப்பதும், மீண்டும் பங்களாதேஷ் கோரிக்கை விடுப்பதும், மீண்டும் மறுப்பு தெரிவிப்பதுமாக இது ஒரு இழுபறி நிலையில் இருந்து வந்தது. இப்பொழுது அது ஒரு முக்கியமான தீர்க்கமான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னர் ஏன் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு சென்று விளையாட மறுப்பு தெரிவிக்கின்றது என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 2024ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியின் பின்னர் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையில் ஒரு அரசியல் முறுகல் நிலை இருந்து வந்தது. இதன் உச்சகட்டமாக கடந்த சில வாரங்களுக்கு முதலில் இடம்பெற்ற IPL அணி வீரர்களை தெரிவு செய்யும் ஏலத்தில் பங்களாதேஷ் அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மானை கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் வாங்கியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இந்திய கிரிக்கெட் சபை பங்களாதேஷ் வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மானை IPL போட்டிகளில் இருந்து விடுவிக்குமாறு கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினருக்கு அழுத்தம் கொடுத்திருந்தது, பணிப்புரை விடுத்திருந்தது. இதன்படி பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் இன்ன பிரச்சனைகள் காரணமாக நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் BCCயின் உத்தரவின்படி நீக்கப்பட்டிருந்தார். இதன் பிறகுதான் இந்த பிரச்சினை பூதாகரமானது. இந்த BCCயின் அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் இந்த முடிவின் காரணமாக அதிர்ச்சி அடைந்த பங்களாதேஷ் இதற்கு பதிலடியாக IPL போட்டி தொடரினை பங்களாதேஷில் ஒளிபரப்புவதற்கு தடை விதித்தது. அது மட்டுமல்லாமல், எங்களது நட்சத்திர வீரர் ஒருவருக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியாது விட்டால் 15 பேர் கொண்ட எங்களது அணி மற்றும் இந்த போட்டியை பார்வையிட வரும் எங்களது ரசிகர்கள், பங்களாதேஷ் ரசிகர்களுக்கு உங்களால் எவ்வாறு பாதுகாப்பு வழங்க முடியும்? எனவே இந்தியாவில் எங்களது வீரர்களுக்கும் எங்களது ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இதன் காரணமாக இந்த ICC T20 உலகக்கிண்ண போட்டிகளில் இந்தியாவில் நாங்கள் விளையாடுவதற்கு முடியாது. எனவே எங்களது போட்டிகளை இலங்கைக்கு மாற்றி தாருங்கள் என்பதுதான் இப்பொழுது பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தின் கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த ICC இந்தியாவில் பங்களாதேஷ் அணி வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் குறிப்பிடும்படியான எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகளும் இல்லை. அங்கு பாதுகாப்பு அனைத்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் பங்களாதேஷ் வீரர்களுக்கோ ரசிகர்களுக்கோ இந்தியாவில் இல்லை. எனவே பங்களாதேஷ் அணி வீரர்கள் தாராளமாக இந்தியா வந்து போட்டிகளில் பங்கு பெற்ற முடியும் என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், இன்னும் 2 வாரங்களுக்குள் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்பாடுகள் எல்லாம் பூர்த்தியாகி போட்டி அட்டவணைகளும் தயார் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு விட்டன. அணிகள் எல்லாம் அதற்கேற்றால் போல் தயாராகி இருக்கும் இந்த நிலையில் போட்டி நடக்கும் இடத்தையோ, போட்டி நடக்கும் நாட்டையோ அல்லது அணியின் குழுக்களிலோ மாற்றங்களை செய்வதற்கு அவகாசம் போதாது. இது ஒரு சாத்தியமில்லாத விடயம். எனவே IPL எனப்படும் உள்ளூர் போட்டிகளில் ஏற்பட்ட ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட வீரர் தொடர்பான பிரச்சினையை சர்வதேச உலகக்கிண்ண போட்டிகளோடு சம்பந்தப்படுத்துவது ஒரு முறையற்ற செயல் என்று ICC கருத்து வெளியிட்டிருந்தது. அதேவேளை ICC நிர்வாக குழுவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 14 நாடுகள் பங்களாதேஷின் கோரிக்கைக்கு எதிராக வாக்களித்ததோடு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மட்டும் பங்களாதேஷின் கோரிக்கைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது. இதன் காரணமாக பெரும்பான்மையினரின் ஆதரவின்படி ICC அதன் நிலைப்பாட்டில் தொடர்ந்தும் இருக்கிறது. அதாவது இந்தியா வந்துதான் விளையாட வேண்டும், போட்டி அட்டவணையிலோ அல்லது போட்டி நடக்கும் இடங்களிலோ எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய முடியாது என்று அறிவித்திருக்கின்றது.
இவ்வாறு ஐசிசிக்கும் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்துக்கும் இடையில் ஒரு இழுபறி நிலை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலை ஐசிசி நேற்று ஜனவரி 22ஆம் தேதி ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றது. அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்திற்கு ஒரு காலக்கெடுவினை 24 மணி நேர காலக்கெடுவினை விடுத்திருக்கின்றது. இந்த 24 மணி நேரத்திற்குள் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் அவர்களது நாட்டின் அரசாங்கத்தோடு கலந்துரையாடி அவர்களது இறுதி முடிவை அறிவிக்க வேண்டும். அதாவது இந்தியாவுக்கு வந்து அவர்கள் இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் விளையாடுவதா அல்லது அவர்கள் அவர் வர மறுத்தால் அல்லது அவர்கள் எந்த விதமான முடிவினையும் தெரிவிக்காது விட்டால் பங்களாதேஷை இந்த போட்டித் தொடரில் இருந்து முற்றாக நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக ஸ்கொட்லாந்து அணியினரை உள்வாங்குவதற்கு ஐசிசி தீர்மானித்திருக்கின்றது. இதன்படி 24 மணி நேர காலக்கெடுவினை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்திற்கு ஐசிசி வழங்கியிருந்தது. இதற்கு பதிலளித்த பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் இது ஐசிசியின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஐசிசி பொருளாதார பலம் மிக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு ஒரு மாதிரியாகவும் ஏனைய நாடுகளுக்கு குறிப்பாக பங்களாதேஷ் போன்ற சிறிய நாடுகளுக்கு இன்னொரு மாதிரியாகவும் நடந்து கொள்கின்றது. இந்தியாவிற்கு சாதகமான முடிவுகளை எடுக்கின்றது, அதே நேரம் பங்களாதேஷிற்கு எதிரான முடிவுகளை எடுக்கின்றது. இது ஐசிசியின் இரட்டை முகத்தை காட்டுகின்றது. இது ஒரு நியாயமற்ற செயல் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் கடந்த 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியின் போது இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் சென்று விளையாடுவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்ததன் காரணமாக அவர்களுக்கு இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு மட்டும் துபாயில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்தியாவின் அனைத்து போட்டிகளும் துபாயில் நடைபெற்றன. துபாயில் ஒரு குறிப்பிட்ட மைதானத்திலேயே அவர்களது அனைத்து போட்டிகளும் நடந்தன. இவ்வாறு இந்தியாவுக்கு சலுகை வழங்கும் ஐசிசி பங்களாதேஷின் கோரிக்கையை நிராகரிக்கிறது. இது ஐசிசியின் முறையற்ற செயல் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தது. இந்த பிரச்சனைகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க கடந்த காலங்களில் கூட இப்படியான அணிகள் சில அணிகள் போட்டி நடத்தும் நாடுகளுக்கு சென்று விளையாடுவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றையும் சற்று மேலோட்டமாக பார்க்கலாம். இதில் முதல் கட்டமாக 1996ஆம் ஆண்டு இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணியினர் இலங்கைக்கு வந்து விளையாட மறுப்பு தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக அவர்கள் வாக் ஓவர் செய்ததாக அறிவிக்கப்பட்டு அந்த போட்டிகளின் புள்ளிகள் இலங்கை அணிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று 2003ஆம் வருடம் ஜிம்பாப்வே, கென்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்திய உலகக்கிண்ண போட்டிகளில் ஜிம்பாப்வே அரசாங்கத்துடன் இங்கிலாந்திற்கு இருந்த அரசியல் நிலைப்பாடு காரணமாக இங்கிலாந்து ஜிம்பாப்வே சென்று விளையாட மறுப்பு தெரிவித்திருந்தது. அதே போன்று கென்யாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு ஒன்றினை காரணம் காட்டி நியூசிலாந்து கென்யா சென்று விளையாடுவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. அவர்கள் போட்டிகளை வேறு இடங்களுக்கு மாற்ற கோரியிருந்தனர். எனினும் அந்நேரம் ஐசிசி இந்த கோரிக்கைகளை நிராகரித்து அவர்கள் வாக் ஓவர் செய்ததாக அறிவித்து உரிய நாடுகளுக்கு அதாவது ஜிம்பாப்வே மற்றும் கென்யா ஆகிய அணிகளுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தன. அதே போன்று 2009ஆம் வருடம் T20 உலகக்கிண்ண போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெற்றது. அதன் போது ஜிம்பாப்வே வீரர்களுக்கு விசா வழங்குவதற்கு இங்கிலாந்து மறுப்பு தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக ஜிம்பாப்வே அணியினர் இங்கிலாந்து சென்று விளையாட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதன்போது ஜிம்பாப்வே மற்றும் ஐசிசிக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடின் காரணமாக ஜிம்பாப்வே இந்த தொடரில் பங்கு பெற்றாத போதிலும் இந்த போட்டியில் முழுமையாக ஒரு அணி பங்கு பற்றினால் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த பணத்தொகையை ஐசிசி ஜிம்பாப்வேக்கு வழங்கியிருந்தது. அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஜிம்பாப்வே அந்த தொடரில் பங்குபற்றில் இருந்து விலகி இருந்தது. இதன் காரணமாக ஜிம்பாப்வேக்கு பதிலாக ஸ்கொட்லாந்து உள்வாங்கப்பட்டு அந்த போட்டி தொடர் நடைபெற்று முடிந்தது. அதே போன்று நான் முன்னர் குறிப்பிட்டது போல 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியின் போது இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக இந்தியாவுக்கு துபாயில் விளையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதைத்தான் இப்பொழுது பங்களாதேஷ் அணியினர் சுட்டிக்காட்டி இந்தியாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த போது ஏன் எங்களுக்கு வழங்க முடியாது என்பதுதான் பங்களாதேஷின் தற்போதைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஏற்கனவே திட்டமிட்டபடி பங்களாதேஷின் போட்டிகள் பிப்ரவரி 7, 9 மற்றும் 14 ஆகிய திகதிகளில் கொல்கத்தாவிலும் பிப்ரவரி 17ஆம் தேதி மும்பையிலும் இந்த போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன. எது எப்படி இருந்த போதும் இந்த சர்ச்சை தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு இன்னும் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. ஐசிசி வழங்கி இருக்கும் இந்த 24 மணி நேர காலக்கெடு இன்றுடன் முடிவடைகின்றது. அடுத்து என்ன நடக்க போகின்றது, பங்களாதேஷின் இறுதி முடிவு என்ன, ஐசிசி மற்றும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், பங்களாதேஷ் தொடர்ந்தும் இந்த உலகக்கிண போட்டிகளில் பங்கு பெற்றுமா அல்லது ஸ்கொட்லாந்துக்கு வழிவிட்டு விலகி செல்லுமா, என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் ஏதாவது முடிவுகள் எட்டப்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு அறியப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். T20 உலகக்கிண்ணம் என்பது ஒரு கிரிக்கெட் திருவிழா. இந்த போட்டிகளை காணுவதற்காக அந்தந்த நாட்டு ரசிகர்கள் அந்தந்த நாட்டு வீரர்களின் பங்குபற்றுதல்களை கண்டுகளிப்பதற்காக அவர்களது அணிகளின்
வெற்றியை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் இப்படியான ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். எதிர்வரும் ஓரிரு நாட்களுக்குள் ஒரு சிறந்த முடிவு எட்டப்பட்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு முடிவாக எட்டப்பட்டு இந்த கிரிக்கெட் தொடர் திட்டமிட்டபடி யாருக்கும் ஏமாற்றத்தை வழங்காமல் சிறப்பாக நடந்து முடிக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. தொடர்ந்தும் எதிர்பார்த்து காத்திருப்போம், நல்ல முடிவுகள் எட்டப்படும் என்று. இதுதான் இந்த காணொளியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த சுவாரஸ்யமான தகவல். இதுபோன்று நடப்பு விவகாரங்களையும் ஏனைய பல தகவல்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு எமது வீடியோக்களுக்கு லைக் செய்து ஷேர் செய்து உங்களது ஆதரவுகளையும் தருமாறு கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.